ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தோம். காலையிலேருந்து நமக்கு எதுவும் வேலை இல்லைங்க. ஒரு 2 வண்டி மட்டும் இருக்குது, அதை மட்டும் தொடச்சி விடுவோம். சரி வாங்க போய்ட்டு பார்ப்போம்னான்றதை. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம இந்த 2 வண்டியும் தொடச்சிட்டோம். இந்த மேடம் வண்டியும் அந்த ஒரு வண்டியும். வண்டி தொடச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஓனர் கால் பண்ணிட்டாருங்க. கால் பண்ணிட்டு பாலைவனத்துக்கு போக சொல்லியிருக்காரு. நல்ல வேலை, நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம் நல்லபடியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு தான் போனோம். நான் வண்டியில் பெட்ரோல் இருக்காது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது லாங்கு, ஒரு 80 கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். பரவாயில்ல, காலியாக தான் இருக்குது பெட்ரோல் பங்கு. அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். நம்ம வந்துட்டோங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து வீடியோ கண்டினியூவாக எடுக்கலை, கட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா கண்டினியூவாக எடுக்க முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம், வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வேலை முடிஞ்சது. நம்ம வந்து வீடியோ லென்த்தாக எடுக்க முடியாது, அதனால் நம்ம ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்துட்டோங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிக்னலாண்ட தான் நின்றுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. இன்னும் ஓனர் வரல. ஓனர் வந்தார்னா மதியத்துக்கு அப்புறம் அவர் எதனா வேலை சொல்லுவார். சரி பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம ஓனர் வந்துட்டார். இன்றைக்கி அதிசயமாக பார்த்திங்கன்னா அவரே பெட்ரோல் போட்டு வந்துட்டார். ஆஃப் டேங்க் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியது தான். ரெகுலராக நம்ம போகிற இடம்தான். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த கடை தான். ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜெமியா வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு போகலாம் வாங்க. அவ்வளோதாங்க, அங்கே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மூட்டை வாங்கணும். ஒரு 6 மூட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். நம்ம வந்துட்டோங்க. இங்கே வண்டி லோடு இறக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெய்லரில். நம்ம அந்த 6 மூட்டை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போக வேண்டியது தான். சரி வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. நம்ம ஓனர் பாளையத்துலேருந்து வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன வேலை வச்சுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் டப்பா வாங்க சொல்லியிருக்காரு. அதை வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு இல்லை, நம்ம மேடம் ஜாபர் அகமதில் இருக்காங்கன்னு சொன்னேன். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணுமா. சரி வாங்க போகலாம். நம்ம ஜமியாவுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேடின பால் டப்பா கிடைக்கல, வேறு பால் டப்பா தான் கிடச்சிது. வாங்கிட்டு நம்ம அப்படியே மேடம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே கேஸ் வேறு காலியாக இருக்கான், அதை எடுத்து கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம்.
ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு நம்ம கேஸ் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். 2 கேஸ் காலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இல்லை, நம்ம மேடம் வீடு. இது வந்து நம்ம ஓனரோட ரிலேஷன் வீடு. நம்ம கேஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம வீட்டில் இருக்க வேலையே செய்ய முடியல, இவர் என்னன்னா ரிலேஷன் வீட்டிலலாம் வேலை வைக்கிறாரு. அவ்வளோதாங்க, எடுத்து கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஒர்க் இருக்குதுன்னு தெரில, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க போய்ட்டு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. நம்ம அந்த மேடம் வீட்டில் எல்லாம் வேலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மேடம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கு பால் டப்பா வாங்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இது ஒரேடியாக சொல்ல மாட்டிங்களா? சரி வேறு வழி இல்லை, வாங்க போகலாம். வந்தாச்சுங்க. எங்கே அந்த பால் டப்பா? அது இருக்குது பாருங்கள், நீடோ 1+. இதுதாங்க, வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. நம்ம வேலைலாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வேலை வராதுன்னு நினச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓனர் கால் பண்ணி கூப்பிட்டாரு. சரி என்னடான்னு போயிட்டு பார்த்தா ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏதோ யாரோ நைட்டு ஊர்லேருந்து வராங்களாம், அவரை கூப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும், போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். வந்தாச்சுங்க நம்ம கடைக்கு. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம பொக்கே ரெடி ஆயிடுச்சு, நம்ம வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க, வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது தான் ஓனர்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ஒரு ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம டெய்லி இந்த விளாக் மூலிமா அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.